ஏய், நான் நீ படுத்துட்டு வந்தாண்டி நினச்சேன். நான் வெளில போகிறப்ப நீ தானடி தூங்கிட்டு இருந்த. இவங்க எப்படி வந்து படுத்தாங்க? ஏங்க ஏங்க நீங்க எப்ப வந்து படுத்தீங்க? இல்ல, நீங்களும் வெளியே போயிட்டீங்க. கையிலும் குளிக்க போறேன்னு போயிட்டா. அதான் சும்மா வந்து படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேங்க. ஏங்க படுக்கிறதுனா சொல்லிட்டு படுக்க மாட்டீங்களா? ஏங்க என்னாச்சு? நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லடி. அவன் நான் நினைச்சிட்டு உன்னை எழுப்ப வந்துட்டான், அவ்வளோதான். ஓ சரிடி, சரி ஓகே. நீங்க 2 பேரும் இங்க படுத்துக்கோங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட் டி. குட் நைட் டி. கயல், ஹே கயல், ஹே கயல், சத்தியமா சொல்றேன்டி, நான் நீ நினைச்சுதாண்டி அவங்களுக்கு கிஸ் பண்ணவே போனேன். ஹே, என்னடி அப்படி பார்க்குறா? நான் இங்கேருந்து ஏஞ்சி போகிறப்ப நீ தாண்டிய பக்கத்தில் படுத்திருந்தா. நான் தான் உனக்கு ஃபுல்லாகவே போத்தி விட்டேன். நான் ஃபோன் பேச போன கேப்பில் நீ ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போனது, அவங்க வந்து உள்ளே படுத்தது, இதெல்லாம் எனக்கு எப்படிடி தெரியும்? நீ பார்க்குறத பார்த்தா காலையில் நான் அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு பேசினது இப்போ நடந்ததோட நீ கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஹே ப்ளீஸ் டி, நான் அப்படி பண்ணுவேனாடி, கொஞ்சம் யோசித்து பாருடி. குரு, நீ நான் நினைச்சதா அவளை கிஸ் பண்ண போனேன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன்டி இப்படி உட்காந்துருக்கா? நீ அவளை கிஸ் பண்ண போனதை பார்த்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியில வரல. ஹே, உண்மையில் மேதானா இல்லை உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சா? டேய், எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குடா. நான் தான் ஆஃப்டர்நூனே சொன்னேன்ல. குரு, நீ நான் வரதுக்கு முன்னாடியே கிஸ் பண்ணிட்டியா இல்ல நான் பார்த்தப்ப அவளை கிஸ் பண்ண போனி? அதான் ஹே, நான் கிஸ் பண்ணி தான் அவங்க எந்திரிச்சிருக்க மாட்டாங்களா? நீ பார்த்தியே, அப்போ தான் அவங்கள கிஸ் பண்ணவே போனேன். நல்ல வேலை நீ என்னை கூப்பிட்டுட்ட, இல்லைன்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், அவங்களும் எந்திரிச்சிருப்பாங்க. அவ தானே ஏஞ்சிருப்பா. அதெல்லாம் விடு. நீ எங்க போன? யார்கிட்ட இவ்வளோ நேரமா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? சரவணா கால் பண்ணாண்டி. நான் இங்கே இருந்தால் கால் அட்டன் பண்ணனே, இங்கே டவர் கிடைக்கல தான் நான் வெளிலே போய் பேச போனேன். ஃப்ளட்டு வரதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் அவன் இப்போ தான் எனக்கு காலே பண்ணுறான். அதான் என்ன நடந்துச்சுன்னு அவன்கிட்ட எல்லாமே தெளிவாக சொல்கிறதுக்குள்ளே தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளேயும் என்னென்னமோ நடந்துருச்சு. சரி விடு, வா போய் தூங்கலாம். தூங்கலாமா? வேணாம் வேணாம், நான் போய் வெளிலே படுத்துக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு உள்ளே படுக்க வச்சுட்டு தாப்பா போட்டுக்கோங்க. ஏய், ஒன்றும் வேணாம், நம்ம 2 பேரும் இங்கே தூங்கலாம். என்ன பேசுகிற? இருக்கிறது ஒரு ரெஸ்ட் ரூமு, அவங்க வந்துட்டு போவாங்கிறதுக்காக தானே தாப்பா கூட போடாமல் வச்சுருக்கோம் கதவை. ஒன்றும் வேணாம், நான் போய் வெளில படுத்துக்கிறேன். அவங்களை கூப்பிட்டு உள்ளே படுக்க வச்சுட்டு தாப்பா போட்டுக்கோ. அப்படி சப்போஸ் நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா நான் வந்து கதவை தட்டுறேன், நீ வந்து கதவை தர, சரியா? டேய், அதே தான் நானும் சொல்கிறேன். அவள் வெளியில் தூங்கட்டும், நம்ம 2 பேரும் உள்ளே படுத்து லாக் பண்ணிக்கலாம். அவளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கதவை தட்டட்டும், நான் போய் கதவை திறக்கிறேன். என்னடா யோசிக்கிற? இல்லடி,
நான் நைட்டு என்னென்னமோ நடக்கும் தான் உனக்கு கிஸ் பண்ணவே வந்தேன். கடைசியில் என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கு எதுவுமே வேணாம், நான் போய் படுக்கிறேன். நீ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போய் தாப்பா மட்டும் போட்டுக்கோ. ஏய், என்னடி எனக்கு மழை எழுந்துட்டியா? ம் ஆமாண்டா. ஏய், நைட்டு தூங்குனியா தூங்கலையா? தூங்குனேன், இப்பதான் எந்திரிச்சேன். சரி சரி சரி, அப்போ நான் போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து காஃபி ஏதாச்சும் போடுறேன். ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம். டேய் எப்பதான் நம்ம வேலைக்கு போறோம்? வெளியில எப்படி இருக்கு சிச்சுவேஷனு? வேற வீட்டுக்கு எப்போ போவோம்? சந்திரன் கிட்ட பேசினியா? ஏய் இருடி, இப்போதானே உன் கண்ணு மடி எந்திரிச்சான், இவ்வளோ கேள்வி கேட்குற? இல்லடா, சீக்கிரமாவே வேற வீட்டுக்கு போகணும், வேலைக்கும் போகணும்ல. கரெக்டு தான், ஒரு 2-3 நாளாவது ஆகும். வீடெல்லாம் போய் தேட வேணாமா? அது இல்லாமல் இவங்க 1 மாதம் ஆனாலும் இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே நீ இவ்வளோ அவசரப்படுற? அவ சொல்லுவா, நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் 1 மாசம் இருக்க முடியுமா? அதுவும் கரெக்டு தான். சரி, ஒரு 2 நாள் போகட்டும். அதுங்களும் ஏதாவது ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணிடுறேன். வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய்க்கலாம், சரியா? இரு, நான் வேணா சந்திருக்கு ஃபோன் பண்ணுறேன். என் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி 2 நாள் லீவை இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாலும் என் மொபைல் ஆனே ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் ஏதாவது மொபைல் ஷாப் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், அது எப்படி இல்லாமல் இருக்கும். நீ கொடு, நான் எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். குரு, நானும் உன் கூட வரேன். நீயுமா? ம் நீ எதுக்குடி? நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அது இல்லாமல் அவங்க தனியாக வேற இருக்காங்கல்ல, நீ இங்கே இரு. டே, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காடா, எந்திரிக்க எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆயிடும். அதுவும் இல்லாமல் நீ இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா. ப்ளீஸ், நானும் வரேன். சரி ஓகே, போகலாம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம், ட்ரெஸ்ஸு அதான் அவங்கள்ட்ட ட்ரெஸ் இருக்குனாங்களா, அதை போட்டுக்கோ. அதை போட்டு நான் எப்படி வெளில வருவேன்? ஏய், அதுக்கே கோவப்படுற? நீ ட்ரெஸ்ஸுன்னு கேட்டோன்னே சொன்னேன். அதான் இந்த வீட்டில் இருக்கவங்களோட ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொன்னார்ல, அதை எடுத்துக்கோ. சரி ஓகே. கயல், போலாமா? போலாம். நீ என்னடா இன்னும் இதே ட்ரெஸ்ல இருக்க? வேற ட்ரெஸ் மாத்தலையா? இல்லடி, அவர் ட்ரெஸ் எல்லாம் கபோர்டில் இல்லை, துவைக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கு நான் இதையே போட்டுப்பேன். ஏண்டா, எல்லா ஆம்பளை பசங்களும் இப்படிதான் இருப்பீங்களா? சரி சரி விடு, என்னால் எதுக்கு அவரை திட்டிகிட்டு இருக்க? அவருக்கு என்ன வேலையோ? அதான் ஈவினிங் சந்திரபுரம் எடுத்துகிட்டு வரேனார்ல, வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கிறேன். நான் குளிச்சிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போகலாமா? ம்
ஏய் ம் நான் ஏதோ சின்ன கடையாக இருக்குன்னு நினச்சா இது ரொம்ப பெரிய கடையாக இருக்குது. இப்போ எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ஸு? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் இதே சட்டையை போட்டுக்கிறேன். ஈவினிங் சந்திரபுரம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை வேணால் நான் போட்டுக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு 2-3 நாள் போட்டுட்டு அப்புறம் அவரும் நானும் போயிட்டு நம்ம பழைய வீட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடும்டி. இன்னைக்கு என்ன விசேஷ நாளா? எதுக்கு தேவையில்லாமல் ட்ரெஸ் எடுத்து காசை செலவு பண்ணிட்டு வா போகலாம். டேய், ஏன் ஏதாவது விசேஷ நாள்னா தான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுமா என்ன? நார்மல் டேஸ்ல எடுக்க கூடாதா? நான் அப்படி சொல்லலை, சும்மா எதுக்கு ட்ரெஸ் எடுத்து காசை செலவு பண்ணணும்னு சொல்கிறேன். இப்ப என்ன, உனக்கு ட்ரெஸ் வேண்டாமா? ஆமாம் சரி, எனக்கு எடுக்க போலாமா? ஆமாம் போகலாம். நில்ல நில்லு, அது எப்படி? எனக்கும் தான் எந்த விசேஷ நாளும் கிடையாது, எனக்கு மட்டும் நார்மல் டேஸ்ல எடுக்கலாமா? அப்படி இல்லடி, நீங்கள் நாளுங்கிழமெல்லாம் பார்க்க மாட்டீங்கல்ல. ஆ? உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு போயிட்டு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டு எங்கே வேணாலும் போயிடுவீங்கல்ல. ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை. தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸே எடுப்போம். அதனால் அப்படி ஹலோ சொல்ல- ஹலோ, எங்க அப்பாவும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பார், சும்மா சும்மாலாம் எடுத்து கொடுக்க மாட்டார். ம் எனக்கு இந்த மாதிரி கடையிலலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க தெரியாதுடி. அது இல்லாமல் இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் பாரு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. கொசு வலையில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ, உனக்கு என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணும் அதானே? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேய், இதெல்லாம் நான் போட்டேன்னு வச்சுக்கோ, செம்ம காமெடியாக இருப்பேன். அப்ப நீ இதை தான் ஃபர்ஸ்ட் போடுற. போ போ போ. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே, நீன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே என்னாலும், உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. நீன்றி மூடுமே எவனோ, நீதானே என் காதலே என்னாலும், உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? ஏய், இந்த வருஷம் உன் பர்த்டே மறந்துட்டேனா? அரைஞ்சிடாதடி. இல்லையே.
இப்போ தானே உன் பர்த்டே முடிஞ்சுது. ப்ரோ, யாருக்கு பர்த்டே, யாருக்கு விஷ் பண்ணுறீங்க? யாருக்கா? ஆ, மேம். ஹாப்பி பர்த்டே குருவா? இன்னைக்கு என்ன டேட்டு? ஆமாம்ல, இன்னைக்கு ஏன் பர்த்டே? இன்னைக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒரு பர்த்டே விஷ் கூட நீ பண்ணல குரு. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, இதெல்லாம் உன் வேலையா? உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும்டி. காலையில் உன் மொபைலை சரி பண்ணுறதுக்கு நான் மட்டும் போகிறேன்னு சொல்லும்போது வேணா நானும் உன் கூட வரேன்னு ஏன் சொன்னேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. எங்கே நான் மட்டும் போனால் நான் சரி பண்ணிட்டு சீக்கிரம் வந்துட்டேன்னா இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருவேங்கிறதுக்காக அதான் நைஸாக அப்படியே என் கூடயே வந்துட்டேன். அதெல்லாம் கூட பரவாயில்லடி, அப்படியே கேஷுவல் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பர்த்டே ட்ரெஸ் எடுக்க வச்சிட்டல. நான் கையால் எனக்கே சர்ப்ரைஸா? ஆனால் உண்மையாலுமே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என்ன ப்ரோ, இவ பர்த்டேக்கு ஏன் கூட இருந்தீங்க, இப்போ ஏன் பர்த்டேக்கு இவ கட்சி போயிட்டீங்களா? ஆஹா, ஓ அப்போ தியா இப்போ ஜாரா. சூப்பர். ஏங்க கடைசியில் உங்களே அவங்க கூட இந்தா உன் பர்த்டே ட்ரெஸ் போய் போட்டு வா. ஆமாம் ஆமாம், நீங்களாம் புது ட்ரெஸ் போட்டீங்க. பர்த்டே பாய் நான் தானே ஃபஸ்ட்டு போடணும். நான் போய் போட்டு வந்துடுறேன். அண்ணா, நீங்களே இதெல்லாம் டெக்கரேட் பண்ணீங்க? பலூனுக்கு காற்று ஊதுனது என்னமோ நான் தான், ஆனால் காசு கொடுத்தது மேம் தான். ஏய், உனக்கு எப்படி குருவோட பர்த்டே இன்னைக்கு தானே தெரியும்? அவங்களுக்கு எங்கே தெரியும்? அவங்களுக்கே நான் தானே சொன்னேன். உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? போன வாரம் சரவணா எனக்கு கால் பண்ணி அடுத்த வாரம் குருவுக்கு பர்த்டே இருக்குது, என் சார்பாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணி கொடுத்துருன்னா. நானும் போன வாரமே ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு என் ரூமில் வச்சுட்டேன். ஃப்ளட்டு வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு பயந்ததே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு என்ன ஆகுன்ட்டு தான். நல்ல வேலை எதுவும் ஆகலை. அதான் காலைல முதல் வேலையை அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு குரு ப்ரோக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் கடைக்கு போயிருக்கீன்னு சொன்னாங்க. இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு இவங்க யாருக்குன்னு கேட்கவே குருக்குன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸா? ஹே, நான் இது எல்லாமே குருக்காக தாண்டி பண்ணேன். மேம், கேக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா, கேக்குக்கு நான் காசு கொடுக்குறேண்ணா. இவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கம்மா, வாங்கிட்டு தான் வர போகிறேன். என்ன கயல், நீ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா குருவோட பர்த்டே கூட மறந்துட்ட போல. அப்போ gift கூட வாங்கலையா? நீலாம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டோ? கயல்,
எப்படி இருக்கு? அழகா இருக்க. அதான் தெரியுமே. சட்டை எப்படி இருக்கு? ம், சூப்பரா இருக்கு. ரியலி ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க குரு. தேங்க்ஸுங்க. மேம் கேக் ரெடி. ப்ரோ எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? ம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கையிலோட செலெக்ஷன். அப்புறம் என்ன, கேக் கட் பண்ணிட வேண்டியது தானே? ஆ சந்துரு இங்கே எடுத்துட்டு வா. ஆ என்ன ஹாப்பி பர்த்டே மட்டும் தான் போட்டுருக்கு, குருவோட பேர் எங்க? மேம் இந்த டைமில் கேக்கு கிடச்சதே பெருசு. பேக்கரியில் நேம் எழுதுறவன் ஃப்ளட்டில் போனவன் தான், திரும்பி வரவே இல்லையா மேம்? என்னங்க ஆச்சு? இல்லை ப்ரோ, கேக்கில் ஹாப்பி பர்த்டே மட்டும்தான் இருக்குது. உங்கள் நேம் இல்லைல்ல, அதான் மேம் டென்ஷன் ஆகுறாங்க. கோச்சிக்காதீங்க ப்ரோ. அட நீங்கள் வேற ஏன் ப்ரோ? ஏங்க நான் என் பர்த்டேக்கு வெட்டுற ஃபஸ்ட்டு கேக்கே இதாங்க. இதில் பேர் இல்லைன்னா என்னங்க? எனக்கு இதே போதுங்க. கேக் அழகா இருக்குல்ல? ப்ரோ இந்தாங்க. ஆ கட் பண்ணிட்டா? ஆ, வெட்டுறேங்க. ம் ப்ரோ கட் பண்ணுறேன். கட் பண்ணுங்க ப்ரோ. குரு ஏய் நீ எங்கடி இங்க? டியா? யாருடா? ஜாஸ்மின். ஜாஸ்மினா? மல்லிகாடி, என் கூட சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறாள் அவ. மல்லிகாவா? உனக்கே ஷாக்கா இருக்குல்ல? உள்ளவா? ஏய் உள்ள வேணா, அப்படி உள்ள வர சொல்ல, இங்க உள்ள வான்னு. கயல் மல்லிகா போதும் அருகினில் வர மனமுருகிதான் கரையுதே. ஹாய். ஹாய். ஏங்க மல்லிகா என் கூட வேலை பார்க்குற பொண்ணு. நேற்று கூட நான் சொன்னேன்லங்க, ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஓகே. இவ தான். ஹாய். ப்ரோ மல்லிகா சூப்பர் மார்க்கெட்ல என் கூட வேலை செய்கிறா. ஓ ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? ஏய் கயல், நான் தான் நேற்று லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நீ என்கிட்ட கேட்கணும் கூட அவசியம் இல்லை, கிளம்பி வந்துடுன்னு சொன்னேன். அதை வச்சுட்டு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் கூட நேற்று சோஃபாவில் உட்காந்துருக்கப்ப சொன்னேனேம்மா. ஆ அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்படி
என்னோட பர்த்டே இன்னைக்கு தானே தெரியும். எனக்கே ஞாபகம் இல்லை. ஏய் கயல், இதுவும் ஏற்பாடா? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதுடா. அப்போ ப்ரோ நீங்கள் தானே? ப்ரோ நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்கிட்ட அவங்க நம்பர் கூட இல்லை. வேணா போகும்போது வாங்கிக்கிறேன். உங்களை விட பெரிய பொண்ணு, அக்கா மாதிரி உங்களுக்கு. இதில் மட்டும் பக்காவாக இருப்பீங்களே. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஏய் சொல்லுடி, உனக்கு எப்படி என் பர்த்டே நீ தான் தெரியும்? யார் சொன்னா? யாரும் சொல்லல குரு. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல உன் பர்ஸ் விட்டு போயிட்டீல, அதுல உன் லைசென்ஸ் இருந்தது. அதை எடுத்து பார்த்தப்போ இன்னைக்கு தான் உன் பர்த்டே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஓ, அதான் காலையிலேயே உனக்கு ஃபோன் பண்ணி நீ சூப்பர் மார்க்கெட் வருவியா இல்லையான்னு கேட்டேன். நீ வரலன்னு சொல்லிட்டியா, அதான் நானே வந்துட்டேன். இல்லை, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒரு 2 நாள் வரமாட்டேன்னு. நீ ஃபோன் பண்ணும்போது வேற வெளில இருந்தானா, அதான் வர முடியல. அப்போது சூப்பர் மார்க்கெட்டை பூட்டிட்டு வந்துட்டியா? அதை எப்படிடா பூட்ட முடியும்? நம்ம ஓனர் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு சொல்லி 2 hours பெர்மிஷன் மட்டும் போட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? ஏய், இந்த டப்பா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குமே, அங்கேருந்து தானே எடுத்துகிட்டு வந்த. காட்டு. கேட்க விட்டுடா, அப்புறமா கிஃப்ட் எல்லாம் பார்க்கலாம். ஓ அப்படி. ஏய், என்ன அவ பேசுறத நீ இப்படி பாக்குற? காமெடியா பேசுறாளா? சாச்சா, அதுக்காகலாம் இல்ல, சும்மா அவங்க பேசுறத பார்த்துட்டு இருந்தேன். அவ பேசுறது இப்படிதான் இருக்கும், ஜாலியா. கட் பண்றேன். ஏங்க கட் பண்ணிடுறேன். ப்ரோ கட் பண்ணிட்டா? சீக்கிரம் கட் பண்ணுங்க ப்ரோ, அப்புறம் கேக் குறுகிருச்சுன்னா அதுக்கு வேற எதனா சொல்லுவாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. சரி ஓகே, இப்போ கூட உன் கிஃப்டா? இருங்க இருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்தேன். நான் தான் கொடுப்பேன். ப்ரோ பொண்ணுங்க முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் முடியாது ப்ரோ, நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் கமிட் ஆக மாட்டீங்க. जीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित कामं विरह रहित भावं आनंद भोगं आजीवकालं पाशानुबन्धं कालानुकालं दैवानुकूलं काम्यार्थसिद्धिं कामये. சூப்பராக இருக்குல்ல? ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஒரு முக்கிய குறிப்பு, என்ன? ஃப்ரேம் போட்டது தான் நான். போட சொன்னதெல்லாம் சரவணா தான். சரவணாவா? ஆமாம், அவன் போன வாரமே ஃப்ரேம் கிஃப்ட் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லிட்டான். சரி ஃப்ரேம் போடலான்னு என் ஃபோனில் பார்க்கும் போது தான் தெரியுது உங்கள் ஃபோட்டோ ஒன்று கூட என் ஃபோனில் கிடையாதுன்னு.
உங்ககிட்டயும் கேட்க முடியாது. ஆனால் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி ப்ரோ கிடச்சிது? இந்த ஃபோட்டோ நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்போ எடுத்தது. ஆமாம், அதான் பாலா கால் பண்ணி தியா கிட்டேருந்து ஃபோட்டோ வாங்கினேன். அவங்க தானே ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கூட இருந்தாங்க. ஆமாம்ல, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ கொடுங்க. உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சா? ஆ ஆயிடுச்சுங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. இப்போ கொடுங்க உங்கள் கிஃப்டை. சரி, உன் கை நீட்டு. இப்படி இல்லடா, இப்படி. இரு, இது கோல்டு ரிங்கா? ஹேய், இதை வாங்க உனக்கு எது காசு? நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன் குரு, அதுல தான் வாங்கினேன். எதுக்கு தேவையில்லாம இப்பெல்லாம் gift வாங்கி காசை வேஸ்ட் பண்ற? இல்லடா, நீ தானே சொன்ன எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்றப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னில்ல. உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? நீ கையை நீட்டு. சரி இரு. இமையே இமையே விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே எது நீ எது நான் இதயம் மதிலே புரியும் நொடியில் பிரியும் கனமே சிறகு நீட்டுகின்ற நேரம் பார்த்து வானெல்லாம் மழை வரைந்து காட்டுகின்ற வண்ணம் என்ன செய்ததோ பிழை அடிமனதில் இறங்கிவிட்டாய் அணு அணுவாய் கலந்து விட்டாய். நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த ரிங்கு யாரோடது? உன்னோடதுதான். என்னோட தானே? நீ உன் கை காட்ட. ஏன் காட்டுங்கிறேன். குரு, என்னை விட உனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. ஏண்டா? என்ன ஏண்டா? நீ தானே இப்போ சொன்ன உனக்கு யாருக்கான்னு கேட்டப்போ நான் இருக்கேன்னு நான் சொன்னேன்னு. அப்போ உனக்குன்னு இருக்க நான் தானே இதெல்லாம் பண்ணணும். போட்டுக்கோ. ஏண்டா? ஹேய், அதான் என்கிட்ட ஒரு ரிங் இருக்குல்ல, இதையே நான் போட்டுக்கிறேன். எனக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இது எனக்கு போதும். பொண்ணுங்களுக்கு தான் கோல்டுலாம் அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போலேருந்து உனக்குலாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆ, போட்டுக்கோ. குரு. ஆ, அட நீங்களும் கிஃப்டா? இந்த பர்த்டேக்கு கேக்கு கிஃப்ட்டுன்னு வேற லெவலில் இருக்கே. கொடுங்க. இந்தாங்க. வாட்சா? இந்த மாதிரி வாட்செல்லாம் நான் போட்டதே இல்லைங்க. இந்த மாதிரி வாட்செல்லாம் வாங்கி போடணுன்னு ரொம்ப ஆசைங்க.
ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கட்டியிருந்தாங்கன்னா வாங்கி போட்டுப்பேங்க அப்பப்போ. ப்ரோ நான்லாம் வாட்சே போட்டதில்லை ப்ரோ. அதுக்கு இந்த மாதிரி நம்ம யாருக்காவது gift கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்களும் gift கொடுப்பாங்க. ப்ரோ ஆ என்னோட கிஃப்ட். ப்ரோ நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச கிஃப்டே வேறு ப்ரோ. இந்த ஃப்ளட்டு வந்ததுனால எந்த கடையுமே ஓப்பனில் இல்லை. என் ஃப்ரெண்டை வர வச்சு கடையை ஓப்பன் பண்ண வச்சு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போட்டது. உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள். ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ. உன் பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. என்னாச்சு? எல்லாரும் ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? ஊரில் இருக்க ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிஃப்ட் அனுப்பிச்சிட்டான். கூட வேலை செய்கிற பொண்ணு கோல்டில் ரிங்கு போட்டிருக்காங்க. எங்கள் மேம்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அவங்களே பிராண்டடாக வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவருடைய லவ்வர் நீங்கள். அதான் நீங்கள் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். அது வந்து ஆ உள்ள உள்ள இருக்குடா. உள்ள இருக்கு. அப்படியா? அப்போ போய் எடுத்துகிட்டு வாங்க. ஆ அது நான் இன்னும் அதை ஃபுல்லா பேக் பண்ணல. ஓ ஆமாம் ப்ரோ, நாங்கள் 2 பேரும் காலையிலேயே சீக்கிரமாக வெளில போயிட்டோம். ஆ அதான் பேக் பண்ண முடிஞ்சிருக்காது. ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணிட்டு கொடு. ம். குரு, ஆ நான் அப்படியே கிளம்பட்டா? 2 hours தான் பெர்மிஷன் போட்டேன். அதுலேயும் டெலிவரி கொடுக்க சொன்னாங்கன்னு அதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு. நான் இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும்டா. ம் சரி ஓகே, ம் பார்த்து போ. ஆ. ரீச் ஆனோடனே டெக்ஸ்ட் பண்ணு சரியா? ம் சரிடா, பாய். பாய். ம் சரி ஓகே ப்ரோ, நானும் அப்படியே கிளம்புறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஓ தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஓகே ப்ரோ, நானும் அப்படியே கிளம்புறேன். ம் ஒரு நிமிஷம், நான் என் கெஸ்ட் ஹவுஸ் போகணும். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ட்ராப் பண்ண முடியுமா? மேம் அதை விட முக்கியமான வேலை என்ன மேம் இருக்குது? வாங்க மேம் போகலாம். சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் வரத்துக்குள்ளே டின்னர் பண்ணி முடிச்சிருவேன். இல்லை குரு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு உங்கள் பர்த்டே இல்லை, நான் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். நான் அப்படியே வெளியே சாப்பிட்டுக்கிறேன். மேம் சரிங்க. அப்போ நம்ம 2 பேரும் வெளில சாப்பிட போகிறோமா? ம் ஓகேங்க. வாங்க. என்னடி சர்ப்ரைஸ்லாம் பண்ணி மாஸ் பண்ணிட்ட? சரி ஓகே, ஏதோ கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணணுன்னு சொன்னல, போயிட்டு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு ம். வரேன். ம் ம். கிஃப்டா? கோல்டு ரிங்கா? குரு. ஆ ம் அட நீங்களும் கிஃப்டா? ம் ப்ரோ ஆ என்னோட கிஃப்ட். இந்த பர்த்டேக்கு கேக்கு கிஃப்ட்னு வேற லெவல்ல இருக்கே.
ஏய், என்ன கிஃப்ட்டு? கிஃப்ட் எங்க? ஒரே ஒரு நிமிஷம். ஆ, கயல், எங்கடி கிஃப்ட்டு? ஓவரா சஸ்பென்ஸ் வைக்கிற. குரு, ஆ, அவங்க கொடுத்த கிஃப்டை விட பெஸ்டா ஒரு gift கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. ஒன்னே ஒண்ணு தவிர. என்ன? நீ சென்னை வந்ததுல இருந்தே ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல்ல, அந்த ஒண்ணு. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை விட பெஸ்டான ஒரு கிஃப்ட் என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. கயல், ஆ? கண்ணை திறந்து பாருடி. திறந்து பாருடி. என்னடி என்ன பண்ற? ஏய், எனக்கு எதுடி சந்தோஷம் கொடுக்கும்? இதுவா? அப்படி இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நம்ம ஊர் விட்டு ஓடி வந்தோம்ல, சந்திரோட மாமா வீட்டில் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோமே, அன்னைக்கு நைட்டே அனுபவிச்சிருப்பேன்டி. ஒத்துக்கிறேன், எல்லா லவ் பண்ணுறவங்களுக்கும் இருக்க ஆசை மாதிரி எனக்கும் இருக்கு. நானும் அந்த ஆசையோட உன் பக்கத்துலேயும் வந்திருக்கேன். அந்த ஆசையோட உன்கிட்ட நிறையா பேசி அது வேணும்னு கேட்டிருக்கேன். ஆனால் அதுதான் என்னோட பெரிய சந்தோஷம். நீ எப்படி முடிவு பண்ணுவ? இவங்க கொடுக்குற கிஃப்ட் மாதிரி உன்னால் கொடுக்க முடியல, நான் இப்படி பண்ண. கயல், இந்த மாதிரி பர்த்டேக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் எல்லாரோட லைஃப்லையுமே நடக்கும்டி. ஆனால் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு எல்லாரோட லைஃப்லையுமே கிடைப்பாளா? எனக்கு நீ கிடச்சிருக்க கயல்.
எனக்காக எவ்வளோ பெரிய லைஃப் விட்டு வந்திருக்க தெரியுமா? எனக்கு தெரியும்டி. அவங்களோட போய் ஒன்றை கம்பேர் பண்ணிக்கிற. எனக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துருக்கானா? அந்த மாதிரி நடந்திருக்கானா? எப்படிடி தோணுச்சு உனக்கு அந்த மாதிரி? என்ன சொன்ன? என்னோட பெரிய சந்தோஷமா இது? இப்போ சொல்கிறேன், உன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இதுக்கப்புறம் அந்த ஆசையோட நான் உன் பக்கத்துலேயே வருவேன். அது வரைக்கும் என்ன ஆனாலும் வரமாட்டேன். உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ. இவங்கெல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு இப்போ நீ சொன்னிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்க போகிற பெஸ்ட்டு கிஃப்ட்டு. இது எல்லாத்தையும் விட இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ தாண்டி. அதை மொதல் நீ புரிஞ்சுக்கோடி. நீன்றி நானும் இல்லையே, வேறேதும் தேவையில்லையே, உண்டான காதல் உன்னிடம், கொண்டாடும் நேரம் என்னிடம். குரு, ஆ உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லு. உன் பர்த்டேக்காக வெளியில் அரேஞ்ச் பண்ணது எதுவுமே ம் நான் சொல்லி பண்ணல. நீ இல்லையா? அவங்களா தான் பண்ணாங்க. அவங்களா பண்ணாங்கன்னா அப்போ என் பர்த்டே உனக்கு நான் உன் பர்த்டேவை மறந்துட்டேன். அப்போ இந்த பர்த்டே ட்ரெஸ்லாம் எடுத்ததெல்லாம் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது பர்த்டேக்காக இல்லை. ஓ, நான் கூட இதை பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னு நினச்சேன். விடு. அப்போ ஜாரா அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் எனக்கு பர்த்டேன்னு? சந்துரு அண்ணா உனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்க வந்தப்பதான் அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்படிதான் தெரிஞ்சுதா? குரு, பரவாயில்ல விடு. சாரிடா. விடு. நீ வேணா என்ன அரைஞ்சுக்கோ. என்ன உன் பர்த்டே வேணா மறந்த பாரஞ்சிய அந்த மாதிரியா? பொடி, நான் உன்ட்ட ஒன்று சொல்லட்டுமா? உக்காரேன். நீ மட்டும் இல்லடி, நானும் உன் பர்த்டேவை அன்னைக்கு மறந்துட்டேன். அன்னைக்கு காலைல சரவணா ஃபோன் பண்ணி உனக்கு என்ன gift கொடுத்தேன்னு என்கிட்ட கேட்டான். அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. நீ அது பரவாயில்ல, இன்றைக்கே ஒத்துக்கிட்ட மறந்துட்டேன்னு. ஆனால் நான் உன்கிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல, அன்றைக்கே சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி ஒரு அறை வாங்கிட்டேன், இன்னொரு அறை வாங்கணுமாங்கிறதுக்காக தான் இன்னொரு நாள் சொல்லிக்கலான் இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு சொல்லிட்டேன். விடுடி, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை பாதி நாள் பஞ்சாயத்தில் போகுது, மீதி நாள் பதட்டத்திலே போகுது.
ஒரு நாள் எல்லாமே நார்மல் ஆகும், அன்னைக்கு நம்மளும் நார்மல் ஆயிரும். சரியா? ஜாரா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இரு, நான் போறேனே. ம் கயல், ஏய் யார் இது? அவன் கயல் மாமா அனுப்பின ஆள் இல்லடா, சென்னையிலேருந்து வந்திருக்கான். அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன், உனக்கு நான் அனுப்புகிறேன். நைஸ். என்ன கயல், நான் வந்தது கனவு மாதிரி இருக்கா? கனவுலாம் இல்லை, இந்த வாட்டி நிஜமாவே வந்திருக்கேன். டவுட்டாக இருந்தா கிள்ளி பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக உங்கள் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ஸ்பெஷல் டேல மீட் பண்ணுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் குரு.